ஆசீர்வாதமான அதிகாலை ஜெபம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன். இன்றைக்கும் நீங்கள் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? கவலை, கண்ணீர், பாரங்கள், கஷ்டங்களின் ஊடாக போகிறீர்களா? நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நீங்கள் அதிகமாய் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சமாதானம் இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் மிகப்பெரிய சமாதானத்தை இதயங்களில் கட்டளையிடும். ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.